கோவையில பல்வேறு நிகழ்வுகள்ல பங்கேற்க வந்த மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி கோவை விமான நிலையம் வந்தாங்க. அப்போ அவங்க ஒற்றை கால்ல மட்டும் செருப்பு அணிந்திருந்தாங்க. தொடர்ந்து ஈஷா யோகா மையம் சென்ற அவங்க போற வழியிலேயே சாலையோரம் செருப்பு தைக்கிற கடையில வண்டியை நிறுத்தி தன்னோட அறுந்து போன காலனிய தைச்சாங்க. அவங்க கூட தமிழக பாஜக துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உடன் இருந்தாங்க. 100 ரூபாயை நீட்டினதும் சில்லறை இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து வானதி ஸ்ரீனிவாசன் 50 ரூபாய் 100 ரூபாய் சில்லறை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து மீதமுள்ள பணத்துக்கு காலனியோட மற்ற பக்கங்கள்லயும் கூடுதல் தையல் போட்டு கொடுத்து 100 ரூபாவை அந்த தொழிலாளி வாங்கிக்கிட்டாரு. ஏன் இந்த முன்னேற்பாடுகளெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இந்தியாவினுடைய மக்களை எல்லாம் ரோட்டிலே அலைய விட்டிருக்கின்றார். அலைவது மட்டுமல்ல, அவர் கொடுத்திருக்கின்ற ரூபாய் நோட்டுகளை செல்லாத நோட்டுகள் என்று தான் சொல்ல வேண்டும்.